வணக்கம் சார். வணக்கம். நடவு யூடியூப் சேனல்லேருந்து இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்கிறது பணத்தை வச்சு அப்பா அம்மா தவிர எல்லாத்தையும் வாங்கலாம்னு சொல்கிறாங்க. பணம் தான் சந்தோஷம், இன்பம், துன்பம் எல்லாத்தையும் தீர்மானிக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாதா? ஏன் முடியாது? மனுஷனை தவிர இந்த உலகத்தில் எவ்வளோ உயிரினங்கள் இருக்குது? எண்ணற்ற உயிரினங்கள் இருக்குது, லட்சக்கணக்கான உயிரினங்கள் இருக்குது. அந்த மனுஷனை தவிர அந்த உயிரினங்கிட்ட போய் பணம் இல்லை, வாழறதுக்கு என்ன தேவைன்னு கேட்டால் எந்த உயிரினமாவது பணம் வேணும்னு சொல்லுமா? சொல்லாது. ஆனால் மனுஷங்கிட்ட கேட்ட உடனே ஒத்த வார்த்தையில் முடிச்சிடும். வாழறதுக்கு என்னடா வேணும்னா பணம் தான் வேணும் அப்படின்னு. ஏன் மனுஷனுக்கு மட்டும் பணம் தேவையா இருக்கு அப்படின்றது தான் நம்ம கேள்வியா இருக்கு. பணம் இல்லாமல் வாழவே முடியாதான்ற கேள்வி இல்லை, ஏன் மனுஷனுக்கு மட்டும் பணம் தேவையா இருக்கு? மனித இனம் தோன்றி எத்தனை லட்சக்கணக்கான ஆண்டுகள் இருக்கு. லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆயிடுச்சு மனித இனம் தோன்றி. அப்போ பணம் தோன்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 வருஷம் இல்லை 600 வருஷம், 500வது வருஷமோ 600வது வருஷம் தான் தங்க நாணயங்கள் முதல்ல அறிமுகப்படுத்தப்படுது. அது 16ஆம் நூற்றாண்டு காலம், 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 16ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தான் தங்க நாணயங்களே வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளி நாணயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 1526 முகலாயர் காலத்தில் தான் வெள்ளி நாணயம் அறிமுகப்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தங்க நாணயம் வெள்ளி நாணயத்துக்கு அப்புறம் கால்னா அரணா அணாக்கள், அப்புறம் பைசா, அப்புறம் ரூபாயின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கியால் அதிகாரப்பூர்வமாக முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டது 1938 தான் ரூபாய் நோட்டுகள் அறிமுகப்படுத்தப்படும். ஆனால் அதுக்கு முன்னாடியே கிழக்கிந்திய கம்பெனியால் 1770 காலகட்டத்தில் ரூபாய் நோட்டுகள் அறிமுகப்படும். பிரிட்டிஷ் நம்மளுக்கு முன்னாடி. ஆனால் இந்திய ரிசர்வ் வங்கின்னு பார்த்தீங்கன்னா 1938 தான் முதல்ல அறிமுகப்படுத்துகிறாங்க. அது கூட எடுத்த உடனேவே எல்லா ரூபாய் நோட்டுகளும் ஒரே நேரத்துலலாம் அறிமுகப்படுத்தலை. இப்போ 5 ரூபா நோட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1872 தான் வெளிவருது. ஆனால் 100 ரூபா நோட்டு 1900 வெளிவருது. 50 ரூபா நோட்டு 1905 வருது. 1000 ரூபா நோட்டு 1909 வருது. ஒரு நோட்டும் ஒரு காலகட்டத்தில் வெளிவருது. 1000 ரூபா நோட்டு மட்டும் இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. 500 வந்துருச்சு. ஆனா 1000 ரூபா நோட்டு டோட்டலா போச்சுன்னா 2006 இல்லையா, 16ல 2016ல 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்சாங்க. அது ஒரு 107 வருஷம் தான் புழக்கத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வேற காரணங்கள், அது நம்ம இதில் பேசினா நேரம் இருக்காது. சரி, ரைட். இந்த ரூபாய் நோட்டுகள் ஏறக்குறைய ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்பு தான் நாணயங்களே உருவாகிருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் லட்சக்கணக்கான ஆண்டுகள்னு சொல்றீங்க மனித இனம் தோன்றி, அதில் ரூபா 1500 ஆண்டுகள். 1500 ஆண்டுகள் எங்கேயும் இருக்கு, மலைக்கும் அடுக்குமான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. அப்போ அன்னைக்கெல்லாம் ரூபாய் இல்லாமல் மனுஷன் வாழ்ந்திருக்கிறான்னு தானே அர்த்தம். வாழ்ந்திருக்கான் தான் அர்த்தம். அப்போ இன்னைக்கு எப்படி ஆடு மாடுகளுக்கெல்லாம் ரூபாய் தேவைப்படலை, விலங்கினங்களுக்கு மற்ற உயிர்களுக்கு ஏன் ரூபாய் தேவைப்படலைன்னா அதுக்கு உணவு தேவை மட்டும்தான். உணவு தேவை மட்டும் இருக்கிறதுனால அதுக்கு ரூபாய் தேவைப்படலை. அப்போ நம்ம மட்டும் உணவு ரூபாய் கொடுத்து வாங்காம ஈஸியாக ஓசியில் சாப்பிட்றோமா அப்படின்னா இல்லை. அப்போ அதுக்கு ஒரு உணவு சாப்பிட்றதுக்கு ரூபாய் தேவைப்படலை, ஆனால் மனுஷனுக்கு உணவு சாப்பிட்றதுக்கு ரூபாய் தேவைப்படுது. காரணம், அதனுடைய உணவுகள் எல்லாம் பொதுவில் இருக்குது, இன்னும் பொதுவில் இல்லை. புரியுதுங்களா? இப்போ எந்த மிருகங்களாவது இந்த 500 ஏக்கர் இந்த 1000 ஏக்கர் எனக்கு சொந்தம், இதுல முளைக்கிற இந்த பில்கள்லாம் வேற எந்த மிருகங்களும் சாப்பிடக்கூடாதுன்னு ஏதாவது பட்டா போட்டு வச்சுக்கிச்சா? இல்ல, அப்படிலாம் இல்லை. அதே மாதிரி ஒரு தழைகள், முள் செடிகள்ல தழைகள்லாம் இந்த செடியெல்லாம் எனக்கு சொந்தம்னு எந்த ஆடாவது பட்டா போட்டுக்கிச்சா? கிடையாது. கடல்ல இருக்கிற மீன்கள் இந்த பாசிலாம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஏதாவது வளைச்சு வரப்பு போட்டு முள்வேலி போட்டு வச்சுக்கிச்சானா? இல்லை. அப்போ அதனுடைய உணவுகள் பொதுவில் இருக்கிறதுனால அதுக்கு காசு தேவைப்படலை. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம வீட்டுக்கு சொந்த பந்தங்கள்லாம் வருவாங்கல்ல, அவங்கெல்லாம் உணவு பொருட்களை வாங்கிட்டு வருவாங்க. பண்டங்கள், இனிப்பு வகைகள், கார வகைகள்லாம் வாங்கிட்டு வருவாங்க. இப்போ அத்தையோ மாமாவோ இல்லை சித்தப்பாவோ பெருப்பாவோ ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வராருன்னா அவர் ஒரு பொருள் வாங்கிட்டு வர்றாரு, ஒரு பேக்ல உணவு பண்டங்கள் வாங்கிட்டு வர்றாருன்னா அதை நம்ம காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றோமா? இல்ல. அது அது கொண்டாந்து பொதுவா வச்சிடுறாரு. வீட்டுல இருக்கிற எல்லாருமே எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். அது பொதுவா இருந்தா
காசு தேவைப்படலைங்க, தேவைப்படலை. அப்படிதான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் தான். அப்போ ஆரம்ப காலத்துல எல்லாம் பொதுவா இருந்துச்சு, அதனால அவங்களுக்கு காசு பெருசா தேவைப்படலை, காசு இல்லாம சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அப்போ காசு அப்படிதான் சொல்லணும், காசு இல்லாம எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இப்ப பணம் இல்லாம வாழ முடியும்னு சொல்றீங்க, அப்போ பணம் எதற்கு? இது கரெக்ட் தான், பணம் இல்லாம வாழ்ந்தாங்க, ஏன் பணம் வந்துச்சுன்னு கேட்குற வரீங்களா? பணம் வந்ததுக்கான காரணம் வந்து ஒன்றும் இல்லை. உதாரணத்துக்கு ஆரம்ப காலத்துல மனுஷனுக்கு உணவு மட்டும் தான், மிருகங்களுக்கு எப்படி தேவைப்பட்டுச்சோ அதே மாதிரி மனுஷனுக்கு உணவு மட்டும் தான் தேவைப்பட்டுச்சு. கொஞ்சமா பொருள் இருக்கும் போது, வெறும் உணவு மட்டும் இருக்கும்போது உணவு கொடுத்து உணவு வாங்கிக்கிறோம். இப்போ வேற எதுவுமே இல்லை, உங்ககிட்ட வந்து மீன் இருக்கு, இன்னொருத்தர்கிட்ட வந்து இந்த இயற்கையான பொருள் காய்கனிகள் இருக்கு, இன்னொருத்தர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மாமிசம் இருக்கு, இது மாதிரியான உணவுப் பொருட்கள் மட்டும் இருக்கு. இன்னொருத்தர்கிட்ட வந்து இந்த விவசாயத்துல விளைவித்த தானியங்கள் இருக்கு. இப்ப இது எல்லாம் உணவு. அப்ப இதை மாத்திக்கலாம் நம்மளால ஈஸியா. என்ன பண்ண முடியும்? இந்த நீ கொஞ்சம் தானியம் சாப்பிடு, எனக்கு கொஞ்சம் கறி கொடு, இந்த நீ கொஞ்சம் மீன் சாப்பிடு, எனக்கு கொஞ்சம் கறி கொடு, நீ கொஞ்சம் இது காய்கறிகளை சாப்பிடு, பழங்களை சாப்பிடு, எனக்கு கொஞ்சம் கறி. இந்த பொருளை வந்து ஈஸியா மாத்திக்க முடிஞ்சது. அன்னைக்கு பணம் தேவைப்படலை. நாளடைவில் இந்த செருப்பு, பானை, துணி இது மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இப்போ வந்து அதுவும் ஒரு காலகட்டம் வரும்போது அங்கதான் ஒரு சிக்கல் வருது. இதை மாற்றும் போது எனக்கு சிக்கல் வருது. இந்த சிக்கலை சமாளிப்பதற்காக பண்டமாற்று முறையிலிருந்து சந்தையை ஒழுங்குபடுத்துவதற்காக, சந்தையை சுலபமாக்குவதற்காக, வியாபாரத்தை வந்து விரிவுபடுத்துவதற்காக அங்க ஒரு பொது சமச்சை தேவைப்படுது. எதை வேணாலும் யார் வேணாலும் இதை கொடுத்தா அந்த பொருளை வாங்கிக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ அன்னைக்கு பொது சமச்சைன்னா ஒரு பொருளுக்கு எந்த பொருளுக்கு மதிப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. தங்கத்துக்கு மதிப்பு அதிகம். அப்போ தங்கத்தை கொடுத்து அந்த பொருளை வாங்கிற முறை அப்பயே தங்கம் இருக்கு. பண்டமாற்றத்துக்கு அப்புறம் இந்த பொருள் பரிமாற்றத்துக்கு தங்கத்தை நாணயமா பயன்படுத்துறாங்க, ஒரு பொது சமச்சையா பயன்படுத்துறாங்க. அப்ப நான் வந்து பானை தேவைப்படுறவரும் தங்கத்தை கொடுத்து வாங்கிக்கிறாரு. அவருக்கு ஒன்று செருப்பு வேணும்னா அதே தங்கத்தை கொடுத்து அவர் செருப்பு வாங்கி போயிடுவார். அந்த உற்பத்திக்கு தேவையான அளவுக்கு நாணயத்தை கொடுத்து அந்த உழைப்புக்கு தேவையான இதுவை கொடுத்து வாங்கி போயிடுறாங்க. இப்படியா ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு காலத்துல அதுவும் வந்து வெள்ளி காசா மாறுது. ஏன்னா தங்கம் வந்து அதிகமாகுது, வெள்ளி காசா மாறுது. இப்படிதான் வந்து பணத்தோட பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. பணம் தேவை வந்துச்சு, அதனால பணங்கள் உருவாச்சு அப்படின்னு சொல்லலாம். அது ஓட்டக்கால்னா இதெல்லாம் போய் கடைசியா வந்தது வந்து இந்திய ரிசர்வ் வங்கி 1938 பேப்பர் காகித நாணயங்களை வெளியிட்டாங்கன்னு நான் சொல்லி முடிச்சேன். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பணத்தை வந்து காகித பண்ணி வெளியிட்டுச்சு. எல்லா பொதுமக்களுக்கும் பணம் எப்படி புழக்கமாச்சு? இது கரெக்ட் தான். ரிசர்வ் வங்கி தானே வெளியிடுது, அப்புறம் எப்படி பொது ஜனங்க கிட்ட பணம் வந்து கிடைக்குது அப்படின்னு கேக்குறீங்க. அது என்னன்னா இவங்க தான் தங்க நாணயங்களை வச்சிருந்தாங்கல்ல, அப்ப என்ன பண்றாங்க, தங்கத்தோட மதிப்பு வந்து கூடுது. தங்கம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, தங்கம் வந்து நீங்க இது மாதிரி சுற்றுல போகும்போது தேய்மானம்லாம் ஆகுது. இப்போ வந்து 1 கிராம் ஒரு ஒரு ஜோடி செருப்புக்கு 1 கிராம் தங்கத்தை கொடுத்து ஒரு ஜோடி செருப்பு வாங்குறேன்னா அது நாளடைவில் அந்த சுற்றுல போயிட்டே இருக்கும்போது அந்த 1 கிராம் வந்து தேய்மானம் ஆகும்ல, அந்த 1 கிராம் நாணயம் 1 கிராமோட இருக்காது. ஓகே அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா தங்கத்தெல்லாம் வாங்கிட்டு நான் அதுக்கு பதிலாக 100 ரூபாயை கொடுக்குறேன். தங்கத்தெல்லாம் வாங்கிட்டு காகிதத்தை கொடுத்துருக்காங்க. அது ஒரு பிராமிஸ் பத்திரம் தான் காகிதம். அது வந்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அதுல பிராமிஸ் பண்ணி குடியரசுத் தலைவர் சைன் பண்ணிருப்பாரு. அதான் எப்ப வேணாலும் நாங்க எடுத்துப்போம், எப்ப வேணாலும் செல்லாதுன்னு சொல்லுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஆரம்பத்துல அது எப்படின்னா இந்த ரூபாய்க்கு இந்த தங்கத்துக்கான மதிப்பு இந்த ரூபாயில என்ன, நீங்க 1 கிராம் கொடுக்குறீங்க, 1 கிராமோட மதிப்பு 1 ரூபாய்ன்ற மாதிரி அப்படி ஒரு பேச்சுக்கு வச்சுக்குமே. 1 ரூபாய், இந்த 1 ரூபாயை எப்போ கொடுத்தோம்னாலும் இந்த ஒரு கிராம நீங்க வாங்கிக்கலாம். எனக்கு தங்கம் வேணும்னா இப்ப நீங்க 1 கிராம கொடுத்துட்டு 1 ரூபாய் வாங்கி போறீங்க, உங்களுக்கு தங்கம் வேணும்னா அந்த 1 ரூபாய் கொடுத்து அந்த 1 கிராம் தங்கத்தை நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு பிராமிஸ் பத்திரம் தான் எழுதி கொடுத்து நம்ம அதை ரூபாய் நோட்டை நம்ம பயன்படுத்தலாம். அதனால்தான் ஒரு துண்டு பேப்பருக்கு அவ்வளவு மதிப்பு வந்துச்சு. இப்படியாதான் ஜனங்க கிட்ட பணப்புழக்கம் போய் சேருது. சரி, பணம் நம்ம எல்லார் கையிலையும் புழக்கமாயிடுச்சு, எல்லார் கையிலையும் வந்துருச்சு. இன்றைக்கும் வந்து கோடிக்கான மக்கள் வந்து ஒருவேளை உணவு கூட இல்லாமல் தூங்க போகிறாங்க. அவங்கள கேட்டால் வந்து பணம் கஷ்டம்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பணம் எல்லாருக்குமே புழக்கமாச்சா இல்லையான்ற ஒரு கேள்விக்குறிங்க வருதுல்ல? இல்லை, நீங்கள் அதான் எல்லாருக்கிட்டையும் பணம் போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க.
ஆனா இன்னைக்கும் மக்கள் ஒருவேளை உணவு இல்லாம கூட தூங்குறாங்க. பண கஷ்டம் கேட்க வரீங்க. ஆமா, அப்படிதானே? அது ஒண்ணும் இல்ல. என்ன விஷயம்னா, ஆரம்பத்துல பொருளை சந்தைப்படுத்துறதுக்கு தான் பணம் தேவைப்பட்டுச்சு. ஆமா, சந்தைப்படுத்த தேவைப்பட்டுச்சு, பணம் தேவைப்பட்டுச்சு. அது நாளடைவுல பணம் வந்து கோல் வச்ச ஆரம்பிச்சிச்சு. பணம் பிரதானமா மாறுது. பணம் மாறுதா, மாத்துறாங்களா? மாத்துறோம். ஏன் பணத்தை நோக்கி எல்லாம் ஓட ஆரம்பிச்சாங்க. பணத்தை பெருக்குவதுதான் குறிக்கோளா மாறி போச்சு. ஆனா அன்னைக்கு வியாபாரத்துக்காக பணம் வந்துச்சு. இன்னைக்கு பணத்தை பெருக்குவது குறிக்கோளா மாறி போச்சு ஒவ்வொருத்தர்கிட்டையும். அப்போ பணத்தை எப்படி வேணாலும் பெருக்கலான்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு காலத்துல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 1854ன்னு நினைக்கிறேன், பாம்பேல முதல்ல இந்த துணி மில்லு ஸ்டார்ட் பண்றாங்க. டெக்ஸ்டைல் நிறுவனங்கள்லாம் உருவாகுது. அப்போ வந்து துணியோட தேவை அதிகமாகுது. அதனால அதை துணி தயாரிக்கிறாங்க. அப்படிலாம் இரும்பு கண்டுபிடிச்சு ஒரு 4000 ஆண்டுகளுக்கு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏறக்குறைய ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இரும்பு கண்டுபிடிக்கிறாங்க. இரும்பு கண்டுபிடிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் சக்கரங்கள், உலகங்களான நிறைய கருவிகள்லாம் உருவாகுது. அதை தயாரிக்கிறதுக்கு மிஷின் ஃபேக்டரிங்க உருவாகுது. இது மாதிரியான விஷயங்கள். இந்த தொழில் வளர்ச்சி உருவாகும் போது வேலைக்கு உழைப்பை வாங்குவதற்கு ஆள் தேவைப்படுது. அப்போ உழைப்பாளிகளை ஃபேக்டரிக்கு எடுக்கிறாங்க, வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. வேலைக்கு ஆள் எடுத்து வேலை கொடுக்குறாங்க. அது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அவங்க கேட்குறாங்க. அந்த ஊதியத்தை கொடுக்குறாங்க. அது சுரண்டப்படலைன்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஏதோ ஒரு பணம் கிடைக்குது. வேலையை ஒட்டி அவங்க கையில் பணம் போது இப்படியா ஒரு ரொட்டேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை போயிட்டு அவங்க தேவையான பொருளை வாங்குறாங்க, சந்தையில் போயிட்டு சாப்பிட்றாங்க, மீண்டும் வந்து உழைக்கிறாங்க, மீண்டும் அதுக்கு ஒரு கூலி கிடைக்குது, மீண்டும் போய் அவங்க உழைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. அப்படியா ஒரு சுழற்சியில் இருந்துகிட்டே இருந்து. ஆனால் அது நாளடைவில் பணத்தை பெருக்குவது மட்டும்தான் நோக்கம் அப்படின்னு மாறின பிறகு இன்னைக்கு என்னன்னா, பணத்தை வச்சு பணத்தை அதிகப்படுத்த முடியுமா? இன்னைக்கு தொழிலெலாம் செய்ய வேண்டாம், மூலதனம்லாம் போட வேண்டாம், எதுவும் ஒரு புதுசாக ஒரு பொருளை உற்பத்தி பண்ண வேண்டாம். நேராக பணத்தை வச்சு பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது? எப்படி பணத்தை வச்சு பணத்தை சம்பாதிப்பாங்க? அது எப்படின்னா, இப்போ நீ பங்கு சந்தையெல்லாம் சொல்லணும்னா கூட குழப்பம் வரும். நீங்க கிராமத்துலயே பாருங்களேன், தண்டல்காரன்னு ஒருத்தர் வராரா? ஆமா. அவர் என்ன பொருளை கொண்டு வியாபாரம் பண்றாரு? எந்த பொருளும் இல்ல. அவர் வியாபாரமே பணம் தான் வியாபாரம். எனக்கு கஷ்டம் இருக்குது, எனக்கு உணவு தேவை, அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட வேலை இல்லை. வேலை இருந்தால் தானே பணம் கிடைக்கும். ஆமா, வேலை இல்லை, அதனால என்கிட்ட பணம் இல்லை. ஆனா எனக்கு தேவை இருக்கு, என்னை பூர்த்தி பண்ணிக்கணும், அதனால கடன் வாங்குறேன். கடன் வாங்கும்போது அவர் தண்டல்காரர் கொண்டாந்து எனக்கு கடன் கொடுக்குறாரு. 1000 ரூபாய் என்கிட்ட கடன் கொடுத்தா அதில் 1125 ரூபாய் நான் கட்டணும். அவருக்கு திருப்பி வட்டியாக கட்டணும். அப்புறம் 1000 ரூபாய்க்கு 125 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வருது இல்லை அவருக்கு. இதுதான் பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறதா? 125 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது அவருக்கு. அப்போ அப்படி பார்க்கும்போது அவர் எந்த பொருளையும் மூலதனம் போடலை, எந்த பொருளையும் வந்து கச்சா பொருளை வாங்கலை, அதை வச்சு ஒரு புதிய பொருள் உற்பத்தி பண்ணல, அதை சந்தைக்கு கொண்டாடல, அதை வியாபாரப்படுத்தலை, அதுல இருந்து ஒரு லாபத்தை எடுக்கல. அவர் நேரா பணத்தை கொடுக்குறாரு. 1000 ரூபாய் கொடுத்து ஒரு 125 ரூபாய் எக்ஸ்ட்ரா 1125 ரூபாய் அவர் வாங்கிப்பாரு. இப்படியா ஆயிரக்கணக்கான பேர்கிட்ட, லட்சக்கணக்கான பேர்கிட்ட பணத்தை கொடுத்து பணத்தை பெருக்கிறார். இவரு ஒருத்தர் தானா அப்படின்னா, வாரத்துல 7 நாள் இருக்குதுன்னா ஒரு கிராமத்துல போய் உட்காந்து பாருங்க, 7 நாளும் 7 தண்டல்காரர் வருவார். நம்ம எல்லா பேங்கையும் எடுத்தாலே வந்துருமே, மொத்த இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்க்கும் வரும் இந்த லிஸ்ட்ல. பணத்தை கொடுத்து பணத்தை பெருக்கிற ஏற்பாடுன்றது இருக்குது. இதுதான் பங்கு சந்தையிலே நடக்குது. இது சாமானியனுக்கு தானே இருக்கு. அது மாதிரி நிறைய பேருக்கு தள்ளுபடி போதில்ல இதுல. ஆமா, நிறைய பேருக்கு கடன் கொடுப்பது, அப்புறம் அந்த கடன் வாரா கடன் சொல்றது, வச்சிருக்கிறவங்க கிட்ட டிராக்டர் புடிங்கிட்டு போயிருங்க, 1000 கோடியை தள்ளுபடி பண்றது. அதுதான் டிராக்டர் வச்சிருக்கவங்க கிட்ட டிராக்டர் புடிங்கிறீங்க, ஆனா ஃபேக்டரி வச்சிருக்கவங்க கிட்ட ஃபேக்டரி புடுங்க இல்லையா? இப்படியா அது நிறைய அதுக்குள்ள சூட்சமும். அதனால வேலை வாய்ப்பு இல்லை, அதனால இன்னைக்கு ஜனங்க கிட்ட பண நடமாட்டம் இல்லை. பண நடமாட்டம் இல்லாதனால அவன் பட்டினி கிடக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறான் அப்படின்றதான் பார்க்கணும். இதற்கு தீர்வு தான் என்ன? தீர்வுனா தனி உடைமை கொடுமைகள் தீரணும், பொது உடைமையா மாறணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவங்க ஆளணும். அப்படின்னா தான் இதுக்கெல்லாம் தீர்வு.